வாங்க, ஸ்கூலில் லீவ் விட்டாச்சு. குழந்தைங்களுக்கு ஏதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு பண்ணி கொடுக்கலாம். சாக்லேட் ஸ்வீட் பண்ணலாம். சாக்லேட்னால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பாருங்கள், இது மாதிரி ஒரு 1/4 கப்பு அளவு எடுத்துக்கோங்க. இந்த 1/4 கப்பு என்கிட்ட இருக்குது, நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பு எடுத்தாலும் அந்த கப்போட 1/4 கப்பு அளவு, அவ்வளோதான். அதுதான் இது. இந்த 1/4 கப்பில் ஒரு இது ஃபுல்லாக 1/4 கப்பு ஃபுல்லாக பால் பவுடர், எந்த பால் பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். பால் பவுடர் போட்டுக்கோங்க. இதே 1/4 கப்பில் இப்போ நம்ம அடுத்த பொருளும் இதே அளவு தான் எடுக்கணும். நீங்கள் 1/4 கப்பு எந்த கப்போ அந்த கப்பு தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1/4 கப்பில் மைதா, இப்போ 1/4 கப்பு பால் பவுடர் போட்டோம். அடுத்தது 1/4 கப்பு மைதா போடணும். அதையும் இதோட போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம். ஏன்னா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லையா? அதுக்காக நல்லா ஸ்பூனை வச்சு கலந்துருங்க. கலந்துட்டு, ஏன்னா இந்த ஸ்வீட் எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், நமக்கும் பிடிக்கும் இல்லையா? சாக்லேட்னால் கொஞ்சம் பிடிக்கும் தானே எல்லாருக்குமே. அந்த மாதிரி இது ஒரு சாக்லேட், ரொம்ப நல்லாயிருக்கும் சாக்லேட் ஸ்வீட்டு. இந்த மாதிரி கலந்து தனியாக எடுத்து தள்ளி வச்சுருங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன கப்பு இருந்ததுன்னா, ஒரே மாதிரி கப்பு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பேப்பர் கப்பு இருந்தது என்கிட்ட, நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி பேப்பர் கப்பு ஒரு 6-7 கப்பு, இந்த அளவுக்கு ஒரு 6-7 கப்பு வேணும். இதை ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சொட்டு நெய்யை விட்டு நல்லா சுற்றி நல்லா அடியில் தடவி வச்சுக்கணும். இந்த நெய்யை, இந்த நெய் தடவுக்கு இப்போலாம் சிலிக்கான் ப்ரெஷ் வருது, அது வாங்கி வச்சுருந்தா கூட அழகாக தடவிக்கலாம். என்கிட்ட அது இல்லை, நான் அதனால் கையிலேயே தடவிக்கிறேன். இல்லாதவங்க இந்த மாதிரி கையிலேயே தடவி அழகாக அந்த கப்பு ஃபுல்லாக நெய் தடவி வச்சுட்டுருங்க. இப்போ எல்லா கப்பிலும் நெய் தடவிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி பாதாமும் பிஸ்தாவும் இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன் பாருங்கள். இதையும் நம்ம எல்லா கப்புலையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக டெக்கரேஷனுக்காக போட்டுருவோம். அந்த நெய் தடவி வச்சோம் இல்லையா, அந்த கப்புலேயே இதெல்லாமும் நம்ம போட்டுருவோம் பாருங்கள். எல்லா கப்புலேயும் போட்டுடலாம் அழகாக. அடியில் பாதாம் பிஸ்தா எது இருக்கோ உங்கள் வீட்டில், வேறு எதாவது இருந்தால் கூட நட்ஸ் என்னெல்லாம் பிடிக்குமோ எது வேணாலும் போட்டுக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்க சௌரியம்தான். இது குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிடும்போது பைட் பண்ணாத நல்லா இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நிறவி சீவி வச்சது அழகாக அதோட வேலை முடிஞ்சிச்சு, தூக்கி வச்சுருவோம். அது இனிமேல் நமக்கு தேவையில்லை. பாருங்கள், எல்லாம் போட்டு வச்சுட்டேன். இப்போ இந்த பால் பவுடரும் மைதாவும் கலந்து வச்சுருக்கோம், அதையும் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு நான்ஸ்டிக் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1/4 கப்பு எடுத்து இல்லையா, அதே அளவில் ஒரு கப்பு அளவுக்கு சீனி எடுத்துக்கணும். 1/4 கப்பு நம்ம மைதாவும் 1/4 கப்பும் பால் பவுடரும் எடுத்தோம். இப்போ 1 கப்பு அளவுக்கு சீனி, அப்புறம் அதே 1/4 கப்பு அளவுக்கு நெய், அதே 1/4 கப்பு அளவுக்கு நெய் எடுத்துட்டுருங்க. இப்போ என்கிட்ட 1/4 கப்பு அளவு 1 கப்பு அளவு இருக்குது, அதனால் நான் அப்படி காமிக்கிறேன். நீங்கள் எதால் அளக்குறீங்களோ அந்த 1/4 கப்பு அதோட 1 கப்பு, அவ்வளோதான். அதுதான் கணக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. அதை எடுத்து வச்சுட்டு அந்த நெய்யை எடுத்து அந்த நான்ஸ்டிக்கில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு சுட பண்ணுங்கள். சுட பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா நெய்யை சூடு பண்ணிவிடுங்க. சூடு பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், நெய்யை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கடாயில் நான்ஸ்டிக் எடுத்துனா ஈஸி, இல்லை அடிகனமான பாத்திரம் குக்கர் எதாவது இருந்தால் கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சீனி 1 கப் எடுத்து வச்சால அதை அதில் போடுங்க. போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. நல்லா அந்த சூடுலேயே அது நல்லா ஓரளவு கரைஞ்சிரும். நல்லா இப்போ நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுட்டு அந்த சூடுலேயே கொஞ்சம் கரைய ஆரம்பிச்சிடும். கரைஞ்சோடனே நீங்கள் திருப்பி அடுப்பை பற்ற விட்டுட்டு நல்லா கரைஞ்சிரும் பாருங்கள். இப்போ கொஞ்சம் கரைஞ்சப்புறம் ஒரு 3/4 கரைஞ்சப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக கரையிற மாதிரி, அந்த சர்க்கரையே தெரியக்கூடாது, அந்த மாதிரி கரைப்பாரு. அந்த மாதிரி கரைஞ்சிடுத்து பாருங்கள். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுட்டேன், நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், ஸ்பூனில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சர்க்கரையோட அந்த தூளாக இருக்குல்ல, அதெல்லாம் தெரியாமல் எப்படி கரைஞ்சிட்டு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் சூடும் கொஞ்சம் முன்னாடி ரொம்ப நாள் அதிலே போட்டு கரைக்காமல் இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி பற்ற வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூடு கரெக்டாக இருக்கும்.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நல்லா பாருங்கள் கலந்து விட்டுருங்க. ஒன்றோட நெய்யும் அந்த சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி இதனா ஒரு 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 2 நிமிஷம்தான் ஆகும். இது அதுக்கு மேலே ஆகாது. ஏன்னா பாதி கரைச்சிட்டு தானே நம்ம வைக்கிறோம். இப்போ கேஸ் நல்லா கரைஞ்சிடுத்து. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுட்டு, இந்த பால், மைதா அந்த கலந்து வச்சாலும் அதிலே ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் போட்டு அதில் போட்டு நல்லா அந்த நெய் சூடாக இருக்குது பாருங்கள். கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா கரைஞ்சி சூடாக இருக்கும் பாருங்கள். எப்படி இப்போ இது வர சூடு பாருங்கள். நீங்கள் நல்லா கலந்து விட்டுறணும். இதில் கேஸ் ஆஃபில் தான் இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பாருங்கள் ஒன்று அந்த சூடுலேயே நல்லா கலந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா சாக்லேட் பதத்துக்கு வந்தாச்சு. இந்த சாக்லேட் இதை எடுத்து இந்த ஏற்கனவே நம்ம தட்டு எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, நெய் தடவி கப்பு, அஞ்சரை பெட்டி கப்பு இருந்தால் அதில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அஞ்சரை கப்பு என்கிட்ட பிளாஸ்டிக்கில் இருக்குது, அதில் நான் யூஸ் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட சில்வர்லேயோ இதுலேயோ இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்தாச்சு, அவ்வளோதான். கேஸை ஆஃப் பண்ணியிருக்கணும். எப்போயோ அதை போட்டு கலந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஒன்று கலந்துட்டு அதை எடுத்து அந்த கப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஸ்பூனால் எடுத்து ரொம்ப மொத்தையாக போடாதீங்க. ஏன்னா அப்போ தான் கடித்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் மெலிசாக இருந்தால், ரொம்ப மெத்தையாக போட்டால் கடிக்க முடியாது. அதனால் அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் இதாக சர்க்கரையும் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சிங்கன்னா அந்த சூடு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஃபுல்லாகவே சர்க்கரையை அடுப்புலையே வச்சு கரைச்சிங்கன்னா கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும். ஆனால் அந்த லாக்டோக்கிங் நம்ம காலத்தில் லாக்டோக்கிங் சாக்லேட் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் கடையெல்லாம் 700 ரூபாய் 1000 ரூபாய் சொல்கிறாங்க கிலோ. ஆனால் எல்லா ஸ்வீட் கடையிலையும் கிடைக்கவும் கிடைக்காது. இது சில ஸ்வீட் கடையில் தான் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷம் கூட அவ்வளோதான். எவ்வளோ ஈஸி. பொருளும் ரொம்ப சிம்பிளான பொருள் தான். உடம்புக்கும் நல்லது. நெய் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள் அது மாதிரி போட்டு எல்லாத்துலேயும் நிறவி போட்டுட்டு ஸ்பூனால் எடுத்து போடுங்க. போட்டு அழகாக தட்டி வச்சுருங்க. அப்படி தட்டினாலே சேம் அதுக்கு இதுவாகிடும், சமமாகிடும். அவ்வளோதான். ஏன்னா நம்ம கரைச்சி கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் கலரி இருக்கும். ஏற்கனவே அந்த 2 நிமிஷம் அந்த சூடே ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு ஏற்கனவே கொஞ்சம் பாதி கரைச்சிட்டு தானே வச்சுருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் திருப்பி அதை சொல்கிறேன் உங்களுக்கு நான். அந்த 1/4 கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். அது அந்த சர்க்கரை எதுவும் நல்லா சூடுக்காக தான். இந்த பால் போடுறோம், இது மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அந்த சூடு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம அடுப்பில் வச்சு கலர்றோம். பாருங்கள் நல்லா போட்டு வச்சாச்சு. 10 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போ பிரித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள் இப்போ 10 நிமிஷம் ஆகிடுத்து. நான் பிரித்து பார்க்குறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கா? எவ்வளோ நல்லா இருக்கு. எப்படி பேப்பர் கப்புனால ஈஸியாக கிழிக்க வந்துடுச்சு. அப்படியே கிழித்து நம்ம கட் பண்ணி சைஸ் தகுந்த மாதிரி எடுத்துட்டுலாம். இல்லை பேப்பர் கப்பில் நீங்கள் எந்த கப்பில் வச்சுருக்கீங்க, சில்வர் கப்பில் இல்லை இதுலேயோ வச்சுருக்கீங்கன்னா ஒரு கத்தியால் ஓரத்தை அப்படியே நல்லா இது பண்ணி விட்டிங்கன்னா, அப்படி தட்டி விட்டிங்கன்னா ஓரத்தில் அப்படியே வந்துடும். அதை எடுத்து ஒரு டியார்டப் டப்பாவில் போட்டு வச்சுருந்தா அது மட்டும் கிடக்கும். குழந்தைங்க சாக்லேட்டுன்னு அழுதா அழகாக இதை கட் பண்ணி பிச்சு நீங்கள் கொடுக்க வேண்டியதான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு எத்தனை 1/4 கப்பு மைதா, 1/4 கப்பு பால் பவுடர், எவ்வளோதான் போட்டிருக்கோம். சர்க்கரை ஒரே பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் எப்படி அமுங்குது பாருங்கள். அதனால் அந்த அளவு அந்த கரைச்சிட்டு வைங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இனிமேல் கடையில் வாங்காதீங்க. வீட்டிலே 5 நிமிஷம் செஞ்சு எல்லோரையும் அசத்துங்க. உங்கள் வீட்டில் கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா ஜம்முன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசந்துங்க. எல்லாம் அசந்துடுவாங்க. என்ன கடையில் கிடைக்கிறது சூப்பராக பண்ணியிருக்கே அப்படின்னு கேட்பாங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்கட்டும். எல்லோரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சு போடுறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள். ஜம்முன்னு ரெடியாக எடுத்து பாருங்கள். 1/4 கப்புக்கு இவ்வளோ அளவு வேறு வந்துடுது. உங்களுக்கு 7-8 பீஸ் கிட்டே வந்துடுது பாருங்கள். இது இருக்கும் அப்படியே ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ இருக்கும். என்ன ஆச்சு? நமக்கு மொத்தமே 60 ரூபா 70 ரூபா கூட செலவு இல்லை. ஆனால் இதை 800 ரூபா 900 ரூபான்னு விற்பாங்க கடையில். பார்த்தீங்கன்னா சூப்பராக செய்யுங்க. இதை மாதிரி செஞ்சு அசத்துங்க.
எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே நெய் வாசமாக அப்படி இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் சாக்லேட் ஸ்வீட்டு அருமையாக இருக்கும். இந்த சாக்லேட் ஸ்வீட்டை பண்ணி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. பசங்களுக்கு வெளில சாக்லேட்டாக வாங்காதீங்க. உங்கள் கையால் பண்ணி கொடுத்தா அந்த சந்தோஷமே தனி. குழந்தைங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க. 1க்கு 2 கூட சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது. வீட்டில் சாப்பிடலாம். தேங்க்யூ வெரி மச்.